தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியுடைய மாபெரும் நிகழ்வை குறித்து அண்ணன் சீமான் வெளியிட்டுள்ள மிக முக்கியமான அறிவிப்பு குறித்து தான் இந்த காணொளியில் நம்ம காண இருக்கோம். இந்த மாதம் மார்ச் மாதம், அடுத்த மாதம் ஏப்ரல், அதற்கு அடுத்த மாதம் தமிழர்களுக்கு மிகவும் வலியான மாதம், யாரும் மறக்காத மாதமான மே மாதம். மே 18 இனப்படுகொலை நாளையொட்டி நாம் தமிழர் கட்சி சார்பாக அண்ணன் சீமான் அவர்கள், தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய தலைமையில் இன எழுச்சி நாள் மாபெரும் பொதுக்கூட்டம் தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. அந்த வகையில் வருகின்ற 18/5/2025 அன்று மாலை 4 மணியளவில் கோயம்புத்தூரில் இந்த முறை நடைபெற இருக்கிறது அப்படிங்கிற தகவல் தற்போது வெளிவந்துள்ளது. அண்ணன் சீமான் அவர்கள் வெளியிட்டுள்ள இந்த முக்கியமான அறிவிப்பில் பார்த்திங்கன்னா எந்த இடத்துல இது நடக்கிறது அப்படிங்கிற விவரம் இதுவரைக்கும் அறிவிக்கப்படலை. விரைவில் அதற்கான அனுமதி வாங்கி, காவல்துறையுடைய அனுமதி வாங்கி அதன் பிறகு மற்ற எல்லா விஷயத்தையும் அறிவிப்பாங்க. தற்போது கோயம்புத்தூரில் இந்த முறை மே 18 இனப்படுகொலை நாள், அதாவது இன எழுச்சி நாள் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெறும் அப்படிங்கிற தகவல் மட்டும் தற்போது உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய மாநில, மண்டல, மாவட்ட, தொகுதி உள்ளிட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களும், அனைத்து நிலையில் உள்ள பாசறைகளுடைய பொறுப்பாளர்களும், நாம் தமிழர் கட்சி உறவுகள் மட்டும் அல்லாது பேரெழுச்சியாக பொதுமக்களும் தமிழர்களும் உணர்வெழுச்சியோடு ஒன்று சேருமாறு அண்ணன் சீமான் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார். இந்த நிகழ்வு மற்ற எல்லாவற்றை விட அண்ணன் சீமான் அவர்களுடைய வீரியமான உரை காணப்படும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி 15 ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா தனித்து நின்று என்ன செய்ய போகிறதுன்னு நம்மளுடைய தோழமைகளாக நம்ம நேசிக்கக்கூடிய நிறைய பேர் நம்மளை என்னென்னவோ வார்த்தையின் மூலமாக வசைப்படுவது எல்லாத்தையும் கடந்து தற்போது நாம் தமிழர் கட்சி பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வளர்ந்து இருக்கிறது. வெறும் நாம் தமிழர் கட்சியும் அதனுடைய கொள்கையும் தமிழ் தேசிய சித்தாந்தம் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறதுக்கான காரணம் இது. அண்ணன் சீமான் அவர்களுடைய இன எழுச்சி நாள் உரை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக உலக தமிழினமே காத்து கிடக்கு அதை பார்ப்பதற்காக. வீர தமிழினம் இப்படி வீழ்ந்து போவதா, மான தமிழினம் இதை மறந்து போவதா என நாம் தமிழர் கட்சி எந்த காலத்தை கொண்டும் இந்த நிகழ்வை மறப்பது இல்லை கடந்து போவதுங்கிறது ஒவ்வொரு தமிழர்களும் செய்யவே கூடாதுங்கிறதுல தெளிவாக இந்த விடயத்தை ஒவ்வொரு வருடமும் மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறாங்க. நமக்கான நீதி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்புவோம். அண்ணன் சீமான் அவர்கள் இது கரத்தை வலுப்படுத்துவோம்.